எதிர் வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி சௌசௌ கூட்டு செய்ய போகிறோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வேகிற நேரத்தில் நம்ம சௌசௌவை கட் பண்ணிக்கலாம். நான் சௌசௌ ஒன்று எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் நான் சீவிட்டு இதை குட்டியாக கட் பண்ணணும். அந்த அங்கிட்டு பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்க நேரத்துக்கு நான் இதை தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணிடலாம். சௌசௌவை இதே ஒரே சைஸாக எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அது நடுவில் அங்கே விதை இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நான் குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். இங்கிட்டு பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த சௌசௌவை நான் பாருங்கள், பாசிப்பருப்பு 3/4 வேக்காடு வந்துருச்சு. ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணியே இருக்குது. அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்து வந்துடும். கழுவி வச்சுருந்த சௌசௌவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் நான் ஒரே சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒன்றா எல்லாம் ஈவனாக வெந்து வரும். கொஞ்சமாக இதுக்கு நான் உப்பு போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு, இந்த தண்ணி போதும், இதுலேயே அது வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதில் இருந்த தண்ணியிலே அது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு இதை நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். சௌசௌவும் நல்லா வெந்துருச்சு, பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் ஆயில் விடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கிட்ட நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக ஒன்று இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வெங்காயத்தை வதக்கணும் கூட்டுக்கு எப்போதுமே. நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த சௌசௌவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சௌசௌவை எடுத்து போட்டுக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் சாதத்திலே இதை நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சுட்டு இதை போட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் யாராவது கெஸ்ட்டு யாராவது திடீர்னு வராங்கன்னா நம்ம நிறைய சமைக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு இந்த கூட்டை செஞ்சிடலாம். நம்ம பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சௌசௌவில் தான் செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காரம்லாம் அதில் இறங்குறதுக்காண்டி ஒரு 2-3 நிமிஷம் அதை நான் பரட்டி விட்றேன். அவ்வளோதான். இப்போ நான் தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். துருவின தேங்காவை போட்டு நல்லா பரட்டி விடணும். தேங்காய், அந்த பச்சை மிளகா காரம், பாசிப்பருப்போட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக வருங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சௌசௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.